வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. எண்ட் ஆஃப் த டேல வழக்கம் போல ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு. ஒரு 9 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு நிஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான டவுன்ஃபால இன்னைக்கு டேல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. ஸோ ஃப்ளாட்டாவே இன்னைக்கு டேவ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ லார்ஜ் கேப் பங்குகள் நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம். அந்த இடத்துல தாக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாரி தான் இருக்கு. ஸோ சில செல் ஆஃப போஸ்ட் பண்ணி தான் டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கு டேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் ஒரு ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு நான் நெனச்சேன். பட் இன்னைக்கு ஹிட் ஆகல. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 1270 கிட்ட போட்டேன். அண்டு ஹெச்டிஎஃப்சி 730 கிட்ட வந்து போட்டேன். ஸோ 2மே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகல. குறிப்பா 3 1/4க்கு மேல மார்க்கெட்ல பெருசா மூவ்மெண்ட்டே இல்ல. ஸோ மூவ்மெண்ட்டே இல்ல. சுத்தமாவே வந்து இல்ல. ஆனா ஆப்ஷன் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரேட் ஆயிட்டே இருந்தது. ஸோ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லாம ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புது மெக்கானிசத்தினால ஸோ ஃபைனலா ஏதோ ஒரு ஆவரேஜ் அந்த காஸ்ட்ல நம்ம போட்ட லிமிட் ஆர்டரோட பிரைஸ் இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ட்டும் ஸோ ஒரு தகவல் வந்து நான் பார்த்துருந்தேன். பட் கடைசி வரைக்கும் 1/4 மணி நேரம் எந்த விதமான மாற்றமும் இல்லாம ஒரே இடத்துல இருந்தது. லாஸ்ட்டு ஒரு இந்த முடியும் போது பார்த்தீங்கன்னா, மாற்றத்தோட நம்ம மார்க்கெட் இன்னைக்கு டேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஆர்டரும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல கேன்சல் தான் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு டேல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, செல்லரா இருக்காங்க. ஆனா பெருசா விக்கல. ஒரு 940 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 2800 கோடி மார்க்கெட்ல பம்ப் பண்ணியிருக்காங்க. நேத்து எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு செல்லரா இருக்காங்க. பட் இன்னைக்கு வித்தது கொஞ்சம். ஆனா நேத்து வாங்குனது கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. 2000 கோடிக்கு மேல வாங்கியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவா வராங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாசமும் பாசிட்டிவா வந்தா, ஸோ அது பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தானே. ஸோ வராங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே பெருசா குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பா ஹை டிஜிட்ல ஸோ நெறையா சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அக்ரெசிவா மார்க்கெட்ட ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ கசகசன்னு முதலீடா இருக்கட்டும், ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸோ ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் தான் வந்து பண்றாங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் பண்ண ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு துன்பத்த இப்ப அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அத இன்டர்நெட்ல வந்து பதிவும் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, 1,50,000 மாசம் சம்பளம் 1.6 லேக் பார்த்தீங்கன்னா, மந்த்லி சேலரி. ஆனா ரூ. 1,85,000 பார்த்தீங்கன்னா, இப்போ இஎம்ஐயா வந்து நிக்குது. என்ன காரணம்? ஸோ கசகசன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ இப்படி ட்ரேடிங் மூலியமா ஏற்பட்ட நஷ்டத்தினால, சம்பளத்த தாண்டி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிக்குது. ஸோ ரூ. 60,00,000 கிட்ட கடன் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கடன் போறதுக்கு எப்படி விடுறாங்கன்னு தெரியல. பட் இத வந்து நான் ரியல் டைம்லயே வந்து பார்த்துருக்கேன். ஸோ பெரிய அளவுக்கான நஷ்டத்த பண்ணவங்க எனக்கு தெரியும். என்னுடைய நண்பர்களே வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினது. ஸோ என்னதான் வந்து நம்ம அவங்க கிட்ட சொன்னாலும் கூட, அவங்களால இந்த ட்ரேடிங்க கைவிடுவது ரொம்ப கஷ்டம். இவரும் அப்படிதான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்னால ட்ரேடிங்க வந்து விடவே முடியல. என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அட்வைஸ் பண்றதுக்கு அங்க ஆள் இல்ல. என்ன மாரி இத்துணூண்டு பையன்லேருந்து பலரும் பார்த்தீங்கன்னா, அட்வைஸ தொடர்ந்து அள்ளி தெளிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் என்னதான் அட்வைஸ் கேட்டாலும், கொஞ்ச நேரத்துக்கு தான். அடுத்த நாள் காலையில மார்க்கெட் ஓப்பன் பண்ணா, ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுரும். எப்படி ஒயின் ஷாப் வந்து ஓப்பன் ஆனதும் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, டக்குனு போய் ஒரு கட்டிங் போடுவோன்ட்டு ஓடுறோமோ, அதே தான் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். ஸோ அத காட்டிலும் இது ரொம்ப டேஞ்சர். சரக்கு அடிக்கிறத காட்டிலும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது ரொம்ப 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 ஆபத்தானது. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வேணா நம்மள தள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி நம்மளே தர்மபுரி இன்சிடென்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில என்ன மாரியான ஒரு விளைவு ஏற்படுத்துச்சு, ரியல் எஸ்டேட் அதிபர் அண்டு கட்சி பிரமுகரும் கூட அவரே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு அசம்பாவிதமான ஒரு முடிவ வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஞ்சரானது மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ சம்பளம் நம்ம அதிகமா வாங்குனாலும் சரி, ஓரளவு ஸோ பெருசா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. யூடியூப்ப பொறுத்தவரைக்கும், இப்படி பணத்த போட்டு பெருக்குங்க, அப்படி போட்டு பெருக்குங்க. ஸோ என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் ரொம்ப வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. பொறுமையா கற்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ ஸ்லோவா பண்ணுவோம். நம்ம காசு இன்ஃப்ளேஷன பீட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு கவலை, இதெல்லாம் எதுவும் வந்து தேவையில்ல. ஃபைனலா நம்மகிட்ட காசு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் பணத்த போட்டு, வருடக்கணக்குல நான் வந்து லாங் டெர்ம் 10 வருடம் நான் வெயிட் பண்ண போறேன். 15 வருடம் வெயிட் பண்ண போறேன் அப்படின்ட்டு, ஸோ வெயிட் பண்றதுனால ஏதாச்சும் பலன் கிடைக்குமா? கண்டிப்பா வந்து பலன் கிடைக்காது. ஸோ பொறுமையா மார்க்கெட்ல இருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். அண்டு பொறுமையா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றது, இல்ல நமக்கு தெரிஞ்ச நிறுவனம் நல்ல ஒரு டிப்ல கிடைக்குதா, அப்ப முதலீடு பண்றத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு பேர கேட்டதும்
ஒரு பெரிய ஆள் வந்து இந்த லெவல்லையும் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்தா கூட நம்ம அந்த நிறுவனத்தை டச் கூட பண்ணக்கூடாது. ஸோ அந்த நிறுவனம் எக்காலத்துக்கும் பார்த்திங்கன்னா சிறந்த நிறுவனம், எப்போ வேணால் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கனாலே அந்த இடத்துல இருந்து நம்ம கண்டிப்பாக விலகி இருக்கணும். ஆனால் நம்ம கையில் தான் ஃபண்ட்ஸ் இருக்கே, ஸோ நம்ம ஃபண்ட் இருக்குது, தொடர்ந்து வந்து நம்ம போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். அப்படி தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக் கூட நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு நஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், ஒருத்தர் 1,50,00,000 வரைக்கும் ஐடி நிறுவனங்களில் பணத்தை போட்டுட்டு ஸோ கதறுன்னு கதறினாங்க. ஸோ என்னோட பணமெல்லாம் பெரிய நஷ்டமாயிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுறவே கூடாது. ஸோ பணம் பொறுமையாக லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை பேங்க் எஃப்டிலையோ ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஸ்லோவாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட ஸோ நம்ம பணமாக நம்மக்கிட்ட இருக்கும். என்றைக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் வருதோ அந்த டைமில் கரெக்டாக பார்த்து நம்ம அடித்தோம்னா ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் ஸோ ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட் பெரிய ஒரு கிராஷ் ஆகும். அந்த டைமில் நம்ம முதலீடு பண்ணோன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுரும். ஸோ அந்த டைமுக்காக கண்டிப்பாக பஃபர் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ பொறுமையாக முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஹீரோ மோட்டர் காப் பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னா ப்ரீமியம் பைக்ஸ் அண்டு இவி, அடுத்தது குளோபல் எக்ஸ்பான்ஷன், இது ரொம்ப முக்கியம் தான். ஸோ இப்போ வரைக்கும் அவங்கக்கிட்ட ப்ரீமியம் பைக் சேல்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை. ஸோ இப்போவும் ஸ்ப்ளெண்டரு இந்த மாதிரியான வாகனங்களை தான் அதிக வால்யூமில் வந்து விற்று மார்க்கெட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவி இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் அளிச்சுட்டு வருது. மாதம் ஒரு 20,000 வண்டிக்கு மேலே விற்கிறாங்க. பட் இன்னும் குளோபல் எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை ஹீரோ மோட்டர் காப்க்கு வந்து கொடுக்கல. பட் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க கண்டிப்பாக ரீச் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போவே ரொம்ப ஒரு ப்ரெஷரான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனாலும் கூட ஹீரோ மோட்டர் காப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய வால்யூம் அவங்கள விட்டு எங்கேயும் போகலை. பட் மற்ற நிறுவனங்களோட வளர்ச்சி ஹீரோ மோட்டர் காப்போட வளர்ச்சியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஸோ 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை எனக்கு டெய்லியில் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நல்ல ஒரு பீக்கில் தான் இருந்தது, 6,300 இருந்து இப்போது சரிவடைஞ்சு திரும்ப ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஹீரோ மோட்டர் காப். ஆனால் ஸோ என்னன்னா இங்கே பெரிய அளவுக்கான ஒரு சேல்ஸ் க்ரோத் இல்லை, மாறா அவங்க எப்பவும் விற்கிற வால்யூமை தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்து வித்துட்டு இருக்காங்க. இது ஒரு கன்சர்னாக நான் வந்து பார்க்குறேன் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில். ஸோ இப்போது இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக இன்னொரு நிறுவனம் வந்திருக்கு, அது வேறு யாரும் இல்லை, ஸோ டிவிஎஸ். ஸோ இவெல்லாம் வந்து சரியான வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கான். தொடர்ந்து பார்த்திங்கன்னா க்ரோத் இந்த நிறுவனத்தில் ஏற்பட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்கு, அதிரடியான ஒரு வளர்ச்சி. ஸோ பெரிய அளவுக்கு இந்த நிறுவனம் 600 500 இருக்கும்போதும் ஓவர் வேல்யூட்னு சொன்னாங்க, இப்போவும் ஓவர் வேல்யூட்டில் தான் இருக்குது. பட் கன்சிஸ்டண்ட்டான ஒரு க்ரோத்தை டிவிஎஸ் மோட்டார் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஓவரால் சேல்ஸில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார் வந்து ஹீரோ மோட்டருக்கு அப்போ தூக்கி சாப்பிட்ருச்சு. ஹோண்டாவையும் பார்த்திங்கன்னா பீட் பண்ணிருச்சு. 6,00,000 வண்டியை கிராஸ் பண்ணி டிவிஎஸ் பார்த்திங்கன்னா மாதம் விற்றுட்ருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 6,00,000 டூ வீலர் வந்து விற்றுட்ருக்காங்க. இதே நம்ம ஹீரோ மோட்டர் காப் பார்க்கும்போது 5,33,000 வண்டி வந்து விற்றுருக்காங்க. ஸோ இதே நம்ம ஹோண்டா எடுத்து பார்த்தோன்னா 5,40,000 வண்டி கிட்ட விற்றுருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்தியா அண்டு இங்கேருந்து பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஸோ எல்லாத்துலேயுமே டிவிஎஸ் பார்த்திங்கன்னா பீட் பண்ணி இடத்துக்கு வந்து போயிருக்கு ஓவரால் சேல்ஸை பொறுத்த வரைக்கும். இதே நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா ஹீரோ மோட்டர் காப்போட சேல்ஸ் வந்து ஒரு 5,01,400 யூனிட் கிட்ட இருக்குது. இதே நம்ம டிவிஎஸோடது எடுத்து பார்த்தா 4,37,394 யூனிட்டாக இருக்குது. ஸோ 2 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் வெறும் வந்து ஒரு 64,000 வண்டி கிட்ட தான் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ வெறும் 64,000 வண்டி கிட்ட. ஃபஸ்ட்டெல்லாம் இவங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் வித்தியாசம் இருந்தது, ஆனால் இப்போது வெறும் 64,000 வண்டி டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கான ஒரு வளர்ச்சியை டிவிஎஸ் மோட்டார் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ குளோபல் எக்ஸ்போர்ட்டில் பக்கத்தில் கூட வந்து வர முடியாது ஸோ டிவிஎஸ் கிட்ட ஹீரோ மோட்டர் காப்னால. ஏன்னா ஹீரோ வெறும் 32,000 யூனிட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் டிவிஎஸ் பார்க்கும்போது 1,65,000 வண்டிகளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு பக்கம் டொமஸ்டிக்கில் ஸ்ட்ராங்கான ஒரு சேல்ஸ் க்ரோத்தை டிவிஎஸ் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓவராலாக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஹோண்டாக்கும் டிவிஎஸ்க்கும் உள்ள கேப் அப்படின்னு நம்ம பார்த்தாலே
வெறும் 40,000 வண்டி கிட்ட தான் வந்து கேப் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கான கேப் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஹீரோ மோட்டார் கப் டெஃபினட்டாக ஆக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஆக்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்பர் 1 பொசிஷனை டிவிஎஸ் கிட்ட இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை இழக்காமல் இருப்பதற்கு ஃபஸ்ட்டு ஒரு தரமான ஒரு ஸ்கூட்ரு, ஸோ இப்போ ஃபேமிலி ஸ்கூட்ரு அப்படிங்கிறத அவங்க லான்ச் பண்ணி ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரணும். பட் அந்த இடத்துல இவங்க லேக் ஆகுறாங்க. விரைவில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் நிறுவனத்தை. பட் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஹீரோக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து உணர்ந்துக்கணும். அடுத்தது ஸோ பயோகானோட ரிசல்ட் வந்திருக்கு. பயோகானோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 350% உயர்ந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஸோ சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பயோகான் டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயோகான் கிட்டலாம் இல்லை. ஸோ ஒரு 140 கோடி கிட்ட இந்த காலாண்டு ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன காலாண்டோட பார்க்கும்போது 89 கோடி கிட்ட இருந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் உயர்ந்த மாதிரி தெரியுது. இது கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது அதுக்கு முந்தைய காலாண்டு கூட பார்க்கும்போதும் சரி டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பயோகான் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். பட் பங்கு விலை தொடர்ந்து வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வளர்ச்சி இந்த பயோகான்லேயும் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் இந்த பயோகான் எல்லாம் நம்ம எட்டி கூட பார்க்க முடியாத நிறுவனம் தான். ஸோ இன்னும் வந்து நம்ம நிறையா வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு நல்ல சான்ஸ் இருக்கிற நிறுவனத்து பக்கம் ஆய்வு செய்வதை தான் கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கிம் கார்தேஷியன். ஸோ இவங்களை எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து தெரியும். ஸோ இவங்களுடைய பிராண்ட் ஒன்று இருக்குது, ஸ்கிம்ஸ். ஸோ இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நைக் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம நைக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கிம்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. அதுவும் ரிலையன்ஸோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிம்ஸ் பிராண்டை இவங்க வந்து விற்க போகிறாங்க நம்ம நாட்டில். மொதல் ஸ்டோர் டெல்லி அண்ட் மும்பையில் வந்து ஓப்பன் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ரிலையன்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை இங்கே கொண்டு வராங்க. ஸோ இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இந்த அக்கா பார்த்துக்குவாங்க. யார்? இந்த கிம் கார்தாஷியன் அக்கா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஸோ போஸ்டெல்லாம் எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு ப்ரொமோஷன் இவங்களே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு குளோபல் பிராண்டாக ஸோ இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா இப்போ உருமாறிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் நைக் இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலையன்ஸும் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இது இங்கே ஏற்படுத்துது, ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக பெரிய அளவுக்கு நம்ம நாட்டில் புஷ் பண்ண முடியுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ யுனைடெட் பிரிவரிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது ரெவன்யூ வைஸில் பார்க்கும்போது. ஆனால் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஹிட் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டில் பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரிசல்ட் நேற்றே வந்தது. இன்றைக்கி பெரிய ஒரு ஏற்றமெல்லாம் இல்லை. ஸோ இறங்கி தான் வந்து நின்று ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இவங்களுடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 161 கோடி இந்த காலாண்டில் பண்ணியிருக்காங்க. இது போன காலாண்டோட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இயர் ஆன் இயரில் இந்த தாக்கம் ஏற்படுவதற்கான ரீசன் என்னென்னா ஸோ காஸ்ட் இம்பேக்ட் தான். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அந்த காஸ்ட் ப்ரெஷர் பெரிய அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. பட் இது வந்து படிப்படியாக குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஸோ ப்ரீமியம் ப்ராடக்டோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா வருமானத்தை உயர்த்தி இருக்கிறதாகவும் யூபிஎல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காலாண்டு முடிவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பல ப்ரீமியம் பிராண்ட்ஸோட வளர்ச்சி டபுள் டிஜிட் க்ரோத்தாக இருக்குது. ஸோ இது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. ஸோ கிங்ஃபிஷர் பீரெல்லாம் நமக்கு ஒயின் ஷாப் போனால் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்போ எப்படின்னு தெரியல, ஃபஸ்ட்டெல்லாம் கிடைக்காது. இத்து போன பீர் எதையாச்சும் ஒன்று எடுத்து தான் நம்ம தலையில் வந்து கட்டுவானுங்க. ஸோ பட் இந்த எலைட்டு அந்த ஒயின் ஷாப்பில் எப்போ போனாலும் இந்த கிங்ஃபிஷரோட பீர் இதெல்லாம் வந்து நமக்கு தங்கு தடையின்றி வந்து கிடைக்கும். அது போக இப்போ தமிழ்நாட்டில் ப்ரைவேட் பண்ண போகிறாங்க டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. மேபி அப்படி பண்ணுனா ஸோ பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பிராண்டோட சேல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் ஏதோ உடனே வந்து நடக்க போகிறதில்ல. ஸோ டைம் எடுக்கும். பட் வளர்ச்சிக்கான ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு கிளியர் கட்டாக தெரியுது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்தது வேர்ல்பூலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பையன் பாவம் ஓஹோன்னு இருந்த ஒரு நிறுவனம் இப்போது ஊஹூன்னு போயிருச்சு. ஸோ காரணம் ஒரு போட்டி பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த நிறுவனமோட பர்ஃபார்மன்ஸ் அண்டு இவங்களுடைய செயல்திறன் பார்த்திங்கன்னா மற்ற நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைவாக இருக்குது. அதுதான் ஒரு மெயின் ரீசனாக இந்த நிறுவனத்தை தாக்கிட்டு இருக்கு. வெறும் 103 கோடி தான் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த டைம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்கு. இது வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு செய்தியாக நான் வந்து பார்க்குறேன்.
அது போக பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குளோபல் பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு பெருசாலாம் வந்து இல்ல. ஸோ இந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பங்குகள விக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா முடியுதான்னு பார்ப்போம். ஸோ பிராண்ட் வேற ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட கை மாறுதாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ இன்னும் இவங்க பெரிய அளவுக்கு எஃபோர்ட் போடணும். இன்னும் பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் கண்டிப்பா ஒரு பெரிய அளவுக்கான சக்சஸ் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து டிவி ஆட்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கும்போது வேர்ல்பூல் வேர்ல்பூல் அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் வரும். ஸோ இப்போ அதிகமா அதெல்லாம் வந்து கண்ணிலேயே பட மாட்டேங்குது. நான் பார்த்து ரொம்ப நாட்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெருசா அந்த புஷ் இல்ல. ஸோ கண்டிப்பா புஷ் பண்ணணும். ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது மக்கள் மனதில நம்ம பிராண்ட் என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கும். பட் அத வந்து என்னைக்கு கைவிட்றாங்களோ, அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான போட்டித்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய நேரத்தில கைவிட்டா கண்டிப்பா அது பேக் ஃபயர் ஆகும். அண்ட் அதெல்லாம் போக ஸோ டீலருக்கு இன்சென்டிவ்ஸு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள வந்து பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது டீலர்ஸில் அங்கே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளை சேல்ஸ் வந்து சேல்ஸ் ஏஜென்ட் வந்து நம்ம நிறுவனத்தை புஷ் பண்ணுவாங்க. இதை வாங்குங்க அப்படின்ட்டு. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எடுக்கிறதுக்கு போனேன். அண்ட் ஒருக்கா ஏசி வாங்குறதுக்கு போனேன். அப்படி போகும்போது ஸோ குறிப்பிட்ட சில பிராண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா இருக்கும், இதில் இப்படி இருக்குது, இதில் அப்படி இருக்குன்ட்டு. ஒண்ணுமே இல்ல. நமக்கு எதுவும் தெரியாம வந்து அந்த கடைக்குள்ள போறதில்ல. எல்லாம் தெரியும். ஆன்லைன்ல நம்ம பார்த்துருக்கோம். அதோட ஸ்பெக்ஸ் எப்புட்ருக்கு, என்ன இருக்கு அப்டின்ட்டு. பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா, அந்த பிராண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, அவங்க புஷ் பண்றாங்க. ஸோ புஷ் பண்ணி விவரம் தெரியாதவர்கள் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஸோ இதனால சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கும். அவங்க ஒரு 4 பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு வளர்ச்சிய மற்ற நிறுவனங்கள் அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பா இன்சென்டிவ்ஸ் இந்த மாரி பல விஷயங்கள வந்து இவங்க குடுக்கணும். அதெல்லாம் பண்றாங்களாங்கிறது எனக்கு இன்னும் தெளிவா தெரியல. மேபி அதெல்லாம் பண்ணுனா கண்டிப்பா இந்த மாரியான ஒரு வளர்ச்சி குறைவு வந்து ஏற்படாது. ஸோ எப்படி செயல்படுறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் கிரவுண்ட் லெவல்ல பல ஒர்க் பண்ணா தான் இந்த நிறுவனத்தில கண்டிப்பா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லன்னா கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தது ஸோ குளோபல் அப்டேட்டு. ஸோ இதில 2 சிப் நிறுவனங்கள பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா AMD. ஸோ AMDயோட ரிசல்ட் வந்திருந்தது. எத்தன பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த நிறுவனம் என்கிட்ட இல்ல. இருந்தாலும் ஸோ இந்த ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா நான் பார்த்திருந்தேன். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $2.3 பில்லியன் இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர்ல டேட்டா சென்டர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 107% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல இந்த டேட்டா சென்டர் செக்மெண்ட் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா AMD பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்ட்டா இந்த குரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. டேட்டா சென்டர் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே இப்ப இந்த ஏஐக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இவங்களே வந்து ஒரு குடைக்கு கீழ குடுக்குறாங்க. ஸோ CPUவா இருக்கட்டும், GPUவா இருக்கட்டும், சர்வர் சிஸ்டமா இருக்கட்டும், அனைத்துமே பார்த்தீங்கன்னா AMD ஓனா வந்து குடுக்குறாங்க. ஸோ இதனால இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் வந்து அதிகமாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கிளையன்ட் கம்ப்யூட்டிங் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இயர் ஆன் இயர்ல 23% குரோத்த குடுத்துருக்கு. ஸோ 2மே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலா ப்ராஃபிட் பார்க்கும்போது வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட இன்னைக்கு டேல AMDய போட்டு சாத்தியிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டா ஒரு 4% வரைக்கும் இறங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இத வந்து ப்ரீ மார்க்கெட்ல பார்க்கும்போது ஒரு 8% வரைக்கான சரிவு இந்த AMDல வந்து ஏற்பட்டிருந்தது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா நிறுவனம் வந்து AMDய வந்து இப்போ ட்ராப் பண்றாங்க. ஸோ AMD கிட்ட இருந்து சிப் வாங்குறேன் அப்படின்னு சொன்ன நிறுவனம் இப்போ ஸோ AMD கிட்ட இருந்து வாங்க போறதில்ல அப்படின்ட்டு கிளியர் கட்டா வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ மாறா என்ன பண்ண போறாங்கன்னா, NVIDIA கிட்ட இருந்து வாங்க போறதா ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா, SpaceX வந்து டேட்டா சென்டர எங்க வானத்தில ஸ்பேஸ்ல வந்து அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ண போறது வேரா ரூபினோட சிஸ்டத்த தான் யூஸ் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ NVIDIAவோட CPUஸ் அண்ட் சிஸ்டத்த வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு எலான் மஸ்க் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. இதனால NVIDIA நிறுவனம் இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஏற்றத்த NVIDIA வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ரீசன் இதுதான் ஒரு மெயின் ரீசனா வந்து இருக்கு. $220 கிட்ட NVIDIA ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரெக்கவர் பார்த்தீங்கன்னா NVIDIAல ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்டெல் அப்பா நீங்க என்னமோ சண்டை போட்டுட்டு போங்கடா, சிப்புக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, ஸோ புது இன்னோவேஷன் அண்டு பெர்ஃபார்மன்ஸ்லலாம் பெருசா கான்சன்ட்ரேட்டே அவங்க பண்ணல. ஸோ இவங்க எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இவங்க கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா ஃபவுண்டரிய சார்ந்து தான் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃபவுண்டரி கண்டிப்பா ஒரு முதுகெலும்பா இருக்க போகுது இன்டெல்ல பொறுத்தவரைக்கும். ஸோ இதனால தான் இன்டெல்ல வந்து நான் தொடர்ந்து ஸோ அப்படியே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மேபி இது நான் எடுக்கக்கூடிய முடிவு தவறா கூட வந்து போகலாம். ஸோ சொல்ல முடியாது. ப்ராஃபிட் புக் பண்றது கண்டிப்பா முக்கியமான ஒண்ணு தான். ஸோ அ நல்லா பார்த்து ஸோ டிசிஷன வந்து மேக் பண்ணுங்க. ஸோ ப்ராஃபிட் மேபி எனக்கு எல்லாம் போயி வாங்குன விலைக்கு இந்த இன்டெல் வந்தாலும், ஸோ அந்த டைம்ல சும்மா 2 வார்த்தை புலம்புவனே தவிர பெருசா பார்த்தீங்கன்னா, நான்
வருத்தப்பட மாட்டேன். அதனால ஸோ பார்த்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ட நண்பர்கள் கூட கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்றது? ப்ராஃபிட் மட்டும் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ நிறுவனத்த நல்லா ஆய்வு செய்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. பட் நான் டெஃபினட்டா இங்கேருந்து இப்போதைக்கு பின்வாங்க போறதில்ல. ஏன்னா, ஸோ இப்போ டிஎஸ்எம்சி பார்த்தீங்கன்னா, இன்டெலோட ஃபவுண்ட்ரிய வந்து கொஞ்சம் இது பண்ணணும். அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் ஆரம்பிக்கல. ஸோ அந்தந்த நிறுவனங்கள் கூட ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. பட் அவங்களுடைய டெக்னாலஜி சுப்பீரியரா இருக்கு டிஎஸ்எம்சி கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ டிஎஸ்எம்சி இப்போ அத விட சுப்பீரியரா நாங்க பண்ண போறோம் அப்டின்ட்டு கூட ரீசென்ட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிஎஸ்எம்சி என்ன சொன்னாங்க? இன்டெலால முடியாது அப்டின்னாங்க. ஆனா இப்போ அவங்க டெக்னாலஜிய வந்து நாங்க வரக்கூடிய நாட்கள்ல பீட் பண்ணுவோம். அந்த டெக்னாலஜிய நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு டைம்ல போட்டியே இல்லைன்னு சொன்னவனோட டெக்னாலஜிய முறியடிக்கிற மாரி ஒரு டெக்னாலஜிய நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றதிலேயே, ஸோ என்ன மாரியான ஒரு ஒரு டெக்னாலஜி உங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்டெல் ஃபவுண்ட்ரி பிசினஸ் இப்போதைக்கு பெரிய ஒரு அப்டேட் இல்லாம இருந்தாலும் கூட, ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வரும். ஸோ என்னைக்கு சிப்ப லான்ச் பண்றாங்களோ, அன்னைக்கு பெரிய ஒரு செய்தி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து மறைவா தான் வந்து நடக்கும். நம்மகிட்ட எதுவும் வந்து தெரியவே படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால நான் இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அண்ட் அது போக ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டு சிபியு பார்த்தீங்கன்னா 28 இல்ல 27 எண்ட்ல வந்து கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இன்டெல் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. ஸோ அது கண்டிப்பா ஒரு பூஸ்ட்ட குடுக்கும் வருங்காலத்துலங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நிறுவனங்கள பொறுத்தவரைக்கி. பட் ஏஎம்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஸோ இந்த சிப்பு அதாவது ஸோ ஃபுல்லா வந்து இந்த சிப் டிசைனிங்க சார்ந்தே தான் வந்து இருக்காங்களே தவிர, ஸோ புரொடக்ஷன்ல பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்கா வந்து நான் பார்க்குறேன். ஸோ புரொடக்ஷன்ல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, கண்டிப்பா பெரிய அளவுக்கான முதலீடு பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெரிய முதலீடு பண்ணா நிறுவனத்துக்கு ஆபத்து ஏற்படும். இதுக்கு முன்னாடி இன்டெல் என்ன மாரியான ஒரு பிரஷர ஃபேஸ் பண்ணுச்சோ, அதே பிரஷர ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஏஎம்டி இதுல இறங்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ மற்ற நிறுவனங்களும் இத பண்ணுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஏதாச்சும் மாற்றம் நடந்ததுன்னா கண்டிப்பா அத பற்றியான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அப்கமிங் வீடியோஸ்ல. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!